குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். அம்பகரத்தூர் அம்பாசமுத்திரம் தாலுக்காவுக்கு உட்பட்ட திருப்பணிபுரம் என்ற கிராமத்தில் 48 ஆண்டுகளாக அங்கு வசிக்கக்கூடிய மக்களுக்கு மின்சார வசதி போன்ற அடிப்படை வசதிகள் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டது. விசாரணை செய்ததில் 1980ஆம் ஆண்டே அங்கு மின்கம்பங்கள் நடப்பட்டு, ஆனால் மின் தொடர்பு அளிக்கப்படவில்லை என்ற செய்தி வந்தது. அதனால் அரசு அலுவலர்களுக்கு வலியுறுத்தி, அதாவது அந்தந்த துறை செயலாளர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டு அவரெல்லாம் இந்த ஆணையத்தில் ஆஜராகி தங்கள் விளக்கத்தை அளித்தார்கள். அதுமாதிரி திருநெல்வேலியில் கடந்த மாத அமர்வில் அவர்களுக்கு ஒரு குழுவை உருவாக்கி, திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தலைமையில் ஒரு குழு உருவாக்கி அரசு துறையில் ஒருங்கிணைப்பு ஏற்படுத்தி கிட்டத்தட்ட ஒரு 75% அதில் இந்த ஆணையம் வெற்றியும் கண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் ஒரு நம்பிக்கை ஒளி அந்த மக்களிடையே, புகார் கொடுத்த மக்களிடையே ஏற்பட்டிருக்கிறது. தங்களுக்கு மின்சாரம் கிடைத்துவிடும் என்று. அந்த மக்களிடம் என்று விசாரித்த பொழுது, புகார்தாரர்கள் விசாரித்த பொழுது, கிட்டத்தட்ட அந்த கிராமத்தில் வசிக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள் மலையிலிருந்து கீழே இறங்கி தங்கி பிடிப்பதாகவும், சில பேர் தினமும் சென்று வருவதாகவும், ஆபத்தான சூழலில் அவர் வாழ்ந்து வருவதாகவும் தெரிவித்தார்கள். அவற்றையெல்லாம் கவனத்தில் கொண்டு விசாரித்து நாளைய தினம் அந்த மலை பகுதிக்கு நேரடியாக சென்று விசாரிக்கலாம் என்ற ஆணையத்தின் சார்பாக ஏற்கனவே முடிவெடுத்தபடி நாளைய தினம் அங்கே செல்ல இருக்கின்றேன். இந்த நிகழ்வுகள் எல்லாம் குறிப்பாக திருநெல்வேலி பகுதியுடைய ஊடகங்கள் மற்றும் பத்திரிகைகள் அவர்கள் வாயிலாக பொதுமக்களுக்கு சென்றடைவதன் மூலம் இந்த ஆணையத்தினுடைய பணி வெகுவாக சற்று செய்கிறது. ஆனால் ஊடகங்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் எனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் மக்கள் தங்களுடைய அடிப்படை உரிமைகளை கூட அவர்கள் பெற முடியாமல் இவ்வளவு காலம் இருப்பது என்பது வருந்தத்தக்க ஒரு செய்தி. அது இந்த முறை நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்ற அடிப்படையில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக ஒரு நம்பிக்கையும் இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் பத்திரிகைகளில் மற்றும் ஊடகங்களில் தெரியக்கூடிய பல்வேறு செய்திகளை தானாக முன்வந்து இந்த ஆணையம் எடுத்து விசாரித்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக சமீபத்தில் இந்த திருச்செந்தூர் சம்பவம் தவிர நீலகிரி மாவட்டத்தில் ஒரு பத்திரிகையில் வந்து, வார பத்திரிகையில் வந்த செய்தியின் அடிப்படையில் துப்புரவு பணியாளர்கள் வசிக்கக்கூடிய இடங்கள் வசிக்க தகுதியில்லாத இடங்களாக இருப்பதாக செய்தி வந்தது. அதையும் உடனடியாக நாங்கள் எடுத்து அடுத்த வாரம் நான் அந்த இடத்துக்கு செல்ல இருக்கின்றேன். அங்கும் இப்பொழுது அரசு மிக தீவிரமாக தனது கவனத்தை செலுத்தி பணியை துவக்கி இருப்பதாக கேள்விப்பட்டேன். இதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இது ஒரு கூட்டு முயற்சி. வெறுமனே அரசு துறைகள் மட்டுமல்ல, ஊடகங்கள் மக்களுடைய அந்த பிரச்சனைகளை கவனத்தில் கொண்டு வருவதன் மூலம் அது தாமாக முன்வந்திருக்கும். அந்த அடிப்படையில் திருச்செந்தூரில் கடந்த வாரம் ஒரு காவல்துறை சேர்ந்தவருக்கும் ஒரு கோயில் பணியாளருக்கும் நடைபெற்ற சம்பவத்தில் இந்த கோயில் பணியாளர் கடுமையாக தாக்கப்பட்டார் என்ற செய்தி பத்திரிகையில் படித்தோம். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் அதையும் நேரடியாக கள ஆய்வாக சென்று விசாரித்து தெரிந்து கொள்ளலாம் என்ற அடிப்படையில் ஒரு முடிவு எட்டப்பட்டிருக்கிறது. அரசும் அறநிலையத்துறையும் அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அளவுக்கு அதிகமான கூட்டங்கள் என்பது நாம் பார்க்கிறோம், கட்டுக்கடங்காத கூட்டம். அதுமாதிரி பொதுமக்களுக்கும் தாமாக ஒரு சுய கட்டுப்பாடும் இருக்க வேண்டும். அந்த ஒரு குறிப்பிட்ட நாளில் வந்தால்தான் எல்லாமே நடக்கும் என்ற நம்பிக்கை. அது இல்லாமல் அவர்களுக்கு, குழந்தைகளுக்கு அந்த விடுமுறை நாட்கள் வரும்பொழுது அதை தவிர்க்கும் வகையில் அவர்கள் வந்து சென்றால் இந்த பெரும்பாலான கூட்டங்கள் குறையும். அதே சமயத்தில் அரசும் இதில் கவனம் எடுத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதை நாம் செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால் இந்த கூட்டங்கள் கட்டுப்பாடு என்பதெல்லாம் அரசு சொல்லக்கூடிய கட்டுப்பாட்டை விட மக்களுடைய சுய கட்டுப்பாடும் இருந்தால் மட்டும்தான் பெரும்பாலான இந்த கூட்டங்கள், இந்த அசௌகரியங்களை தவிர்க்க முடியும். திருப்பணிபுரம் விவகாரத்தில் அதிகாரிகள் மீது நடவடிக்கை இல்லை சார், அதிகாரிகள் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஏனென்று கேட்டால் அவருடைய கொடுக்கக்கூடிய அறிக்கைகள், அவர்கள் அறிக்கக்கூடிய அந்த தகவல்கள் எல்லாம் வந்து மக்களுக்கு அந்த பிரச்சனை தரக்கூடிய ஒரு அறிக்கைகளாகத்தான் வந்து கொண்டிருக்கிறது.
அதனால வந்து அதிகாரிகள் செயல்பட மட்டும் நிச்சயம் நடவடிக்கை எடுக்கணும். சார், அதாவது நிறைய பல்வேறு விவகாரங்கள் தகவலுக்கு நமது கவனத்துக்கு வரும்போது நம்ம செயல்படுறோம். இப்போ பல்வேறு செய்திகள் வந்து ஊடகங்களும் வெளியிடுது, பத்திரிகைகள் வெளியிடுது, அவற்றை பார்த்து நடவடிக்கை நம்ம எடுக்கிறோம். ஆகவே இவ்வளோ காலம் ஏன் சொல்ல முடியல வந்து அந்த மக்களை கொடுத்தோம்? அவங்க முயற்சி எடுத்துகிட்டு இருந்திருப்பாங்க. ஏற்கனவே இதே பிரச்சனை இந்த ஆணையத்திற்கு வந்து இந்த ஆணையம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அந்த உத்தரவு ஏன் செயல்படுத்தப்படவில்லை என்ற அடிப்படையில் இப்போ தொடர் நடவடிக்கை நாம் எடுத்திருக்கோம். அதனால உத்தரவு பிறப்பித்ததுடன் இந்த ஆணையம் நின்றுறதில்லை, அதனுடைய தொடர் நடவடிக்கையாகவும் நாம் பார்த்துருக்கோம். தமிழ்நாடு ஆனால் இப்பொழுது பெரும்பாலான புகார்கள் வந்து குறைவாக தாங்க வருகிறது. அதை நாங்கள் இப்போ கண்கூட பார்க்கணும். கடந்த ஒரு நாம் 3-4 நாட்களுக்கு முன்பாக கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான புகார்கள் நிலுவையில் இருந்தன. அவையெல்லாம் இப்பொழுது முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் இப்பொழுது புகார்கள் என்பது பெரும்பாலும் இந்த காவல்துறை வழக்குகள், அதே போல் அரசியல் பட்டா கொடுக்கல, இந்த மாதிரி இருக்குன்னா நிறைய இருக்கின்ற இவையெல்லாம் சட்டப்படி ஏற்றுக்கொள்ளப்படுறதோ அவற்றெல்லாம் கவனம் கொண்டு நான் செயல்படுத்தி கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக அந்த மாதிரி ஒரு வன்முறை சம்பவமோ அல்லது இந்த ரவுடிகள் என்று சொல்லக்கூடிய சட்டவிரோத கும்பலோ காவல்துறை மீது தாக்குதல் நடத்துவதும் மிக மிக கண்டிக்கத்தக்கது. இவங்க மேலே என்ன நடவடிக்கையோ அது காவல்துறை சட்டப்படி அவர்கள் மீது வழக்கு தொடுத்து சட்டப்படி தண்டனை பெற்று தர வேண்டும். அதேமாதிரி காவல்துறை வந்து பாதுகாப்பு இல்லாமல் செல்லக்கூடாது. விருதுநகரில் வந்து ஒரு 10 பேர் அருவாள் வச்சிருந்து ஒரு செய்தி வந்து ஒரு 2 பேர் போய் மாட்டிக்கிறாங்க. அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஆன்டிசிபேஷனாக போகணும். ஒரு குற்றத்தை கையாள்வதற்கு, ஒரு சமூக விரோத கும்பலை கையாள்வதற்கு காவல்துறை தக்க பாதுகாப்போட தான் போகணும். அவங்க இருக்கையோட போய் ஆயுதம் ஏந்திய கும்பல்கிட்ட போய் சண்டை போட்டுட்டு கூடாது. ஏன்னா அவர்கள் சட்டப்படியான நடவடிக்கை எடுப்பதற்கு எந்த விதமான தடங்களும் கிடையாது. அதை பார்த்துருக்கோம் சார். அதில் இருவேறு விதமான செய்திகள் அதில் வந்து கொண்டிருக்கின்றன. ஒன்று, வீல் சேர் இருந்துவதை கேட்காமல் அவர் வந்து அவர் தந்தை இழுத்து சென்றதாக ஒன்று வருது. இன்னொன்று வந்து அவங்க வந்து வீல் சேரை கொடுக்காம அவர் தூக்கிட்டு போனதாக இருந்துருக்குறாங்க. 2 தகவலையும் நாங்கள் விசாரிச்சிட்டோம். அதான் 2 தகவலும் விசாரிச்சோம். ஏன்னா நம்ம எதுவுமே விசாரிக்காமல் ஒரு முடிவுக்கு வர முடியாது. ஏன்னா இருவேறு விதமான தகவல் வந்திருக்கும்போது அது சம்பந்தமாக விசாரித்து நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கணும்.